கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணணும். ஆனா எந்த மாதிரி மேக்கப் சூஸ் பண்ணணும்னு தெரியலையா? ஹே பிரைட் டு பி டோலிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தான். 83% ஆஃப் கேர்ள்ஸ் ஒன்ஸ் கல்யாணம் முடிஞ்சு பிக்ஸ் பாக்குறப்ப ச்சே, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து மேக்கப் சூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பட் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். சோ ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹெச்டி மேக்கப்னா என்னன்னு பாத்துடலாமா? ஹெச்டி மேக்கப்ன்றது வெறும் ஹெச்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்றது இல்ல. அதுக்குன்னு தனியா டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஹெச்டி மேக்கப் உங்களுக்கு ஃப்ளாலெஸ் நேச்சுரல் ஃபினிஷிங் கொடுக்கும். எஸ்பெஷலி நீங்க ஹார்ஷ் லைட்டுக்கு கீழ இருக்கப்ப. யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்பர்ஃபெக்ஷன், ஃபைன் லைன், அன்ஈவன் டெக்ஸ்சரை மினிமைஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களை பிக்சர் பெர்ஃபெக்ட்டா காட்டும். அது மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் உங்களை அழகா காட்டும். மீன்ஸ் நீங்க நேர்லயும் அழகா இருப்பீங்க. நீங்க நேச்சுரலாவே அழகா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கோ வித் ஹெச்டி மேக்கப். பெர்ஃபெக்ட்டான பிக்சர்ஸ்க்கு ஹெச்டி மேக்கப் தான் பெஸ்ட். நார்மல் மேக்கப் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒன்னு சொல்றேன், நார்மல் மேக்கப்னு ஒன்னு இல்லவே இல்ல. ஹெச்டிலயே நேச்சுரல் ஃபினிஷ், ஸ்கின் ஃபினிஷ் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஹெச்டி மேக்கப்க்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டும் ஒரு பிரைஸ் கோட் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 10 to 15,000 வரும் பெர் சிட்டிங். அண்ட் நீங்க எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து பிரைஸும் டிஃபர் ஆகும். இதுல பெரிய பிளஸ்ஸே ஹெச்டி மேக்கப் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். சரி, இந்த ஏர்ப்ரஷ் மேக்கப்னு சொல்றாங்களே, அது என்னன்னு தோணுதா? இதோ சொல்றேன். ஏர்ப்ரஷ் மேக்கப் ரொம்பவே லைட்டா இருக்கும். ஃபேஸ்ல ஹெவியா தெரியாது. போட்டோஸ்ல சூப்பரா இருக்கும். ஸ்டேயும் ரொம்ப நல்லா இருக்கும். இது சிலிகான் பேஸ்ட்ன்றனால ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு, மெச்சூர் ஸ்கின் இருக்கவங்களுக்கு எல்லாம் சூட் ஆகும். என் ஃபேஸ் ஈவன் டோனா இருக்கு, கொஞ்சம் தான் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் அது சூட் ஆகும். நீங்க எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா ஏர்ப்ரஷ் மேக்கப் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு இது பேட்சியா தெரியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ப்ராப்பரான ஸ்கின் ப்ரெப் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதே போல உங்களுக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்களும் இதை அவாய்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரீம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ், பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் சர்க்கிள் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா இது எதையும் ஹைட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஓகே, அது பேஸ்ட் ஆன் த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொறுத்து அண்ட் அவங்களோட டெக்னிக்ஸ் பொறுத்து. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ இல்ல நீங்க எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா இருந்தாலோ ஏர்ப்ரஷ் மேக்கப் அவாய்ட் பண்றது நல்லது. அதே போல லார்ஜ் போஸ் இருக்கவங்களும் ஏர்ப்ரஷ் மேக்கப் அவாய்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், அது இம்பர்ஃபெக்ஷன்ஸை ஹைட் பண்ணாது. செகண்ட், உங்களோட போஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டும். ஏர்ப்ரஷ் மேக்கப்க்கு அப்ராக்சிமேட்டா 25 to 30,000 ஆகும். ஏன் அவ்வளோ காஸ்ட்னா அதை ஜஸ்ட் லைக் தட் யூடியூப் பார்த்து கத்துக்க முடியாது. அதுக்குன்னு தனியா ஒரு பிராக்டிஸ் வேணும். அதே போல நீங்க எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட சூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தும் பிரைஸ் டிஃபர் ஆகும். மூணாவது, அந்த ஏர்கனே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஏர்ப்ரஷ் மேக்கப் கொஞ்சம் பிரைசியா தான் இருக்கும். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ரெஃபர் பண்றது ஹெச்டி மேக்கப் தான். ஹெச்டி மேக்கப்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டும் ஒரு பிரைஸ் கோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டி மேக்கப் 10 to 15 குள்ள வரும். ஏர்ப்ரஷ் மேக்கப் 25 to 30 குள்ள வரும் அப்ராக்சிமேட்டா. என்கிட்ட என்கொயரிக்கு வர பிரைட் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்றது ஹெச்டி மேக்கப் தான். நம்ம ஹெச்டி மேக்கப்லயே ஏர்ப்ரஷ் ஃபினிஷிங் கொண்டு வரலாம். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ பிரைட் டு பி டோலிஸ், பார்த்து உங்களோட மேக்கப்பை சூஸ் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.